தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே தனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்ற அம்பிகையின் ஸ்லோகத்துடன் இந்த நாளை ஏஎஸ்எம் இன்ஃபோ என்ற இந்த காணொலி மூலம் துவங்குகிறோம். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாய் அமையட்டும். 23/1/2026 வெள்ளிக்கிழமை, விசுவாச வருடம் தை மாதம் 9ஆம் நாள். இன்றைய நாளிலே அறிவு, இசை, கலை என்கிற ஞானங்களை ஒருங்கே அமைந்த தெய்வமான சரஸ்வதி தேவியின் பிறந்த நாள். வசந்த காலத்திலே துவக்கமான நாள் வசந்த பஞ்சமியான இன்று ரொம்ப நல்ல நாள். உத்தராயண காலத்திலே ஹேமந்த ருது என்கிற முன்பணி காலத்திலே மகர மாதத்திலே சுக்லபக்ஷத்திலே சதுர்த்தி திதியிலே முடிந்து, அதாவது காலை 2:08 வரைக்கும் இருக்கும். அப்புறம் பஞ்சமி திதி வந்துடும். புரட்டாதி என்கிற நட்சத்திரம் இருக்கிறது, மாலை 2:08 வரை. பின்பு உத்திரட்டாதி என்கிற நட்சத்திரம் வந்துவிடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு இருக்கிறோம். பஞ்சமி திதி அப்படின்னும் போது வசந்த பஞ்சமி அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான நாள். பஞ்சமியில் அதுவும் சரஸ்வதி தேவியை வணங்குவது ஒன்று. நமக்கு அனைத்து விதமான விஷயங்களெல்லாம் வராகி அம்மை கொடுக்குறா. அவளை வணங்குறதுக்கு பஞ்சமி திதி ரொம்ப முக்கியம். பச்சை காய்கறியெல்லாம் வைத்து, அதுவும் இன்றைக்கி தை வெள்ளிக்கிழமை சுவாமியை வழிபடுறது ரொம்ப விசேஷம். காஞ்சியிலே உலகளந்த பெருமானின் விழாக்கள் வருவதற்கும், சங்கரங்கோவிலே கோமதி அம்மனுக்கு புஷ்ப பாவாடை செய்யக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். மத்தியான வேளையில் 12:30 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும், சாயங்கால வேளையில் 4:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் நல்ல நேரங்கள் இருக்கக்கூடிய இந்த நாளிலே ராகு காலம் 10:12, குளிய நேரம் 7:09, யமகண்டம் 3:04. மேற்கு பக்கம் சூலம் வெள்ளம் பரிகாரமாக பயன்படுத்துவர். மகர லக்னத்திலே 3 நாழிகை 48 வினாழிகள் சூரியன் இருப்பார். சூரியன் 6:35 உதிக்கிறார். இன்றைக்கு புரட்டாதி நட்சத்திரம் என்கிற நட்சத்திரத்திலும் இருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கும் நமக்கு இன்னைக்கு சந்திர பகவான் போறார். அதனால சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கணும். மகம் மற்றும் பூரம் என்கிற சிம்ம ராசிக்குள்ளர் அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த பஞ்சமி என்று இதில் வரும்போது திதியானது கீழ்நோக்கு நாளாக மாற்றிவிடும். பூமி சம்பந்தப்பட்டது. அதனால தான் வராகி அம்மையை வழிபடுவதுன்னு வச்சுருக்கிறோம். வராகி தேவியை வழிபடுவதும், நவாட்சரிகளிலே ஒருவரான சரஸ்வதி தேவியை வழிபடுவதும் இன்றைக்கு சிறப்பாக அமைகிறது. இந்த நாளிலே பரிகம் என்கிற நாமயோகம் பவ கரணமும் இருப்பதனாலே சுப காரியங்கள் எல்லாம் செய்தால் வெற்றிகள் கிடைக்கும் என்கிற இருக்குது. அதனால் இன்றைக்கி சுகமான சுபைகள் எல்லாம் சுமக்கலாம் என்பதும், கல்யாண தடைகள் எல்லாம் நீங்குவதற்கான நல்ல காரியம் இருப்பதனாலே அம்பாளின் அனுகிரகத்தினாலே இன்றைக்கி செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரட்டும். நாம் ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு தொடர்ந்து காண்போம். வாருங்கள். மேஷராசி நண்பர்களே, பூரட்டாதி என்கிற நட்சத்திரத்திலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் வரைக்கும் செல்லக்கூடிய சந்திரனின் பயணம் இன்றைக்கு இருக்கிறது. உங்கள் ராசியினுடைய 12ஆம் இடத்துக்குள்ள கூடவே சனி பகவானோடு சேர்க்க போகிறார். சனி நட்சத்திரத்தை சனியுடன் சேரப்போகிறார். சனி உங்களை பொறுத்த வரைக்கும் 9-10 கர்மகாரகன், 10-11 கர்மகாரகன். அப்போ லாபத்தை கொடுப்பதாக அமையும். வேலையில் என்னெல்லாம் செஞ்சீங்களோ அதுக்கு பலன் ஈட்டக்கூடிய நாள் இன்றைக்கி. உழைச்சதுக்கான ஊதியம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த காரியங்களை நீங்கள் தாராளமாக பலன்களாக மாற்றிக்கொள்ள விஷயங்கள்லாம் இன்றைக்கி இருக்கும். வாடிக்கையாளரின் சந்திப்பு லாபத்தை கொடுப்பதாக இருக்கும். எதுலேயுமே உறுதியாக செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு ஃபேம் பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய நாள் என்று 6-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு காரியங்களெல்லாம் வெற்றி, லாபம், சந்தோஷம். தொழிலிலே புதிய முயற்சிகள் எல்லாம் நல்லபடியாக இருக்கும். வேலை இல்லை என்ற அன்பர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள், தை பிறந்ததுனால வழி பிறக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம், கல்யாண செலவுகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள்,
உங்களுக்கான ஐடென்டிட்டி கரெக்டாக கிடைச்சி அதிகாரிகளால் பாராட்டக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாமே இன்றைக்கி இருக்குது. ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர்டு டே இன்றைக்கி. 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் உங்களுக்கு துணை நிற்கும். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமைவதற்கு சுக்கிரனின் வழிபாடுன்னு சொல்லுவோம். பஞ்சமி வராகி அம்மையை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன். மிதுன ராசி நண்பர்களே, மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதிலே ஆர்வம் கொன்ற உங்களுக்கு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியெல்லாம் சப்போர்ட் கொடுக்குது. பிஎஸ்யூன்னு சொல்லுவோம், பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ். இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நல்லது ஒரு வரவேற்பை கொடுக்கக்கூடிய நாள். தர்மங்கள் நிறைய செய்வீங்க. தர்மங்கள் எப்படிப்பட்ட தர்மங்களாக இருக்கும்னாக்க, உடல் ஆரோக்கியமற்றவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தர்மங்கள். அதனால் வரக்கூடிய பலன்கள் என்னென்னா, நல்ல பதவி, நல்லது ஒரு ரெகக்னேஷன், உங்களுக்கு லாபங்கள் பெருகும், தனங்கள் வரும், புகழ் வரும். அப்படி சிந்தனைகளை எல்லாம் மாற்றக்கூடிய வசந்த பஞ்சமி இன்று. அதனால் அழகான நாள். கரெக்டாக பயன்படுத்திக்கும் போது உங்கள் லைஃபே மாறப்போகுதுன்னே சொல்லலாம். 4, 3 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். கடக ராசி நண்பர்களே, கொஞ்சம் இன்னைக்கு சிரமமான நாளாக தான் இருக்கும். அப்படியே நமக்கு ரெட் கார்பெட் போடலை, கொஞ்சம் சிந்தனைகள் எல்லாம் சிதறி கிடக்கு. கேது 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஆரோக்கியத்தை பற்றின எண்ணங்கள் எல்லாம் நிறைய இருக்கும். 12ஆம் இடத்துல வேறு குரு உட்கார்ந்துருக்கிறாரு, செலவு ஜாஸ்தி இருக்குது. மருத்துவம், ஆரோக்கியம் கொடுத்த விஷயங்கள் எல்லாம் நிறைய நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடிய சூழ்நிலை. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனினாலே வரக்கூடிய அலைச்சல்கள், இப்படி நிறைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் மனது கொஞ்சம் டல்லாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. அதனால் கொஞ்சம் இன்றைக்கி டே இட்ஸ் நாட் டே ஃபார் மீ அப்படின்னு சொல்லி விடுங்க. கொஞ்சம் கூலாக இருப்பது நல்லது. 4, 9 என்ற அலைச்சல் கொண்ட அந்த அலைச்சலை, சோர்வை நீக்குவதற்கான நம்பராக எடுத்துக்கோங்க. வாழ்க வளத்துடன். சிம்ம ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் மகம் மற்றும் பூரம். ஆனாலும் அந்த உத்வேகம் கொஞ்சம் கூட குறையாது. எதையும் சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம், வேகம், இது எல்லாமே இருக்கும். உங்களுடைய ஐடியாஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. முக்கியமாக இந்த விவசாயம் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவீங்க. அதில் கொஞ்சம் பயிரெல்லாம் தண்ணி பாசனம், மருந்துகள் எல்லாம் பார்க்கணும், திருப்பி நிறைவு விடணும் போன்ற எக்ஸ்ட்ரா வேலைகள் எல்லாம், களை எடுத்தல் போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்து அது திருப்பி புனரமைப்பு செய்வதற்கான வேலைகளை கொஞ்சம் முனைக்கிட்டு செய்வீர்கள். பயணங்கள் உண்டு. எழுத்தாற்றல் கொண்ட எண்ணம் கொண்டவர்களுக்கு கொஞ்சம் பிழைகளோடு இருக்கும், அதெல்லாம் திருத்திக் கொள்வது நல்லது. 6, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கன்னிராசி நண்பர்களே, பண வரவுக்கான பயனுள்ள நாள் இன்று. தனம் வரும், சுகங்கள் உண்டு, கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் உண்டு, சண்டை கொஞ்சம் குறைச்சிரும். வாழ்க்கையில் குழந்தைகளே இன்பம். அவர்களுடைய அந்த விஷமங்களெல்லாம் ரசிக்கக்கூடிய மூடு இன்றைக்கி கிடைக்கும். வரக்கூடிய நாட்களில் லீவு நாள் இருக்குது, சனி ஞாயிறுலாம் வீக்கெண்ட் டேஸ் இருக்குது. அதனால் இன்றைக்கி சாயங்காலத்துக்கு மேலே கொஞ்சம் உத்வேகமாக சில விஷயங்கள்லாம் இருக்கும். அடுத்த நாள்லேருந்து நம்ம எப்படி செலவு பண்ண போகிறோம், குழந்தைகளோட வெளியில் எப்படி போக போகிறோம் என்ற என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாம் மனசு தோணும். அதுக்காக கொஞ்சம் பணத்தெல்லாம் எடுத்து வைக்கக்கூடிய கால்குலேட்டிவ் டே தான் இன்றைக்கி. 4, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளை அமையட்டும். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி நண்பர்களே, மற்றவர்கள் மீது பரிவை கொண்ட உங்களுக்கு எந்த விதத்திலும் குறைவே இருக்காது. உங்கள் ராசியின் 3ஆம் இடத்திலே 12 உட்கார்ந்துருக்கிறார். புத்தியை கொஞ்சம் மாற்றி விடுவார், தைரியத்தை குறைப்பார். ஆனால் 2ஆம் இடத்து தனக்காரனுக்கார செவ்வாய் மங்கவே உட்காரனால பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது.
லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய யோகக்காரகனான சனி பகவானும் தன்னுடைய பார்வையை 3ஆம் இடத்தில் வைக்கிறார், 6ஆம் இடத்திலிருந்து. அதனால் சத்ருஸ்தானத்திலிருந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் லாபத்தை பெறுவதாக அமைகிறது. இந்த நேரத்தில் சந்திர பகவான் அங்கே போகிறார். அதனால் சந்தோஷம் இன்றைக்கி நிறைய இருக்கும். மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நல்ல நாளிலே இந்த நாள் முக்கியமான நாள். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே உங்களுடைய எனர்ஜியை கரெக்டாக வச்சுக்க முடியும். 5, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, பல விதத்திலும் நிறைவான நாள் இன்று. 5ஆம் இடம்ங்கிற பஞ்சமஸ்தானத்திற்குள்ளர சனி பகவானுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதியிலேயே சனி பகவான் கூட போய் உட்கார்றார். சந்திரன் தன்னுடைய பார்வையை உங்களுடைய குடும்பஸ்தானமான தனுசு ராசி மேல் வைக்கிறார். அங்கே குருவின் பார்வையும் இருக்கிறது. எந்த விதமான கஷ்டங்கள் வந்தாலும் குருவினுடைய அனுகிரகத்தினால நம்ம தப்பிச்சுக்கலாம். அஷ்டமத்திலிருந்து பார்க்கக்கூடிய குரு, அதனாலே சிரமங்கள் எல்லாம் கொடுத்தா கூட அதை உடச்சி விட்ருவார். பார்வையால் பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய குரு. சனி பகவானின் பார்வை அதை பங்கம் பண்ணிடும். அதனால் உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு. ஒரு மனசில் எதையோ ஒரு காரியம் செஞ்சுட்டோங்கிற ஃபுல்ஃபில்னஸோடு இருக்கும். இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டே சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. 9, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, பரபரப்பாக எப்போதும் போராட்ட மனநிலையிலே இருக்கக்கூடிய உங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸாக சுகம் அப்படிங்கிற விஷயத்தை பெறக்கூடிய நாள். சுகஸ்தானத்துக்குள்ளார போகிறார் சனியுடன் சேர்ந்து அமரப்போகிற சந்திரன். அங்கிருந்து பார்வையை வர உங்கள் ராசிக்குள்ளே வைக்க போகிறார். உங்கள் குருநாதரான குருவும் உங்களை பார்க்குறாரு. இப்படி பார்க்கும்போது எல்லாரும் பார்த்துக்கிறாங்க, நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலான்னு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அடுத்தவங்ககிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கக்கூடிய நல்ல நாளில் இருக்கீங்க இன்றைக்கி. அதில் உங்களுக்கு ஒரு சந்தோஷமும் உண்டு, சில தயக்கமும் உண்டு. அதனால் இன்றைக்கி கரெக்டான நாட்கள்கிட்ட மட்டும் நீங்கள் அந்த பொறுப்பை கொடுங்க, மற்ற எல்லாம் ரெஸ்ட் அஷ்யூர்டாக இருக்கும். 5, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, உங்கள் ராசியினுடைய தனத்தை பெருக்குவதற்காகவே உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்தில் அமர்கிறார். அவருடன் சேர்ந்து இன்றைக்கி சந்திர பகவானும் அமரப்போவதனாலே பண வரவுக்கு பிரச்சனை ஒன்றும் இருக்காது. குருவின் அருளாலே தன் பார்வையை உங்கள் ராசியின் குடும்பஸ்தானத்தின் மேலேயும் தொழில் ஸ்தானத்தின் மேலேயும் விரயஸ்தானத்தின் மேலேயும் பரவி வைப்பதனாலே உங்களுடைய ஆட்சிகள் எல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ரிலாக்ஸாக அடுத்தவங்களை அண்டி போகிற மாதிரி இருக்கிறது. பணிந்து சென்றால் பதவி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பணிந்தோடு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். யார் சொன்னாலும் கொஞ்சம் விதண்டாவாதம் பேசாமல் வீண் விவாதங்கள் இல்லாமல் இருந்தாலே நன்று. 3, 1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, உங்களுடைய கேரக்டரை டெஸ்ட் பண்ணக்கூடிய நாள் இன்றைக்கி. ஃப்ரஸ்ட்ரேஷன் ஜாஸ்தி இருக்கும். உங்களுடைய பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணுற மாதிரி நிறைய ஆட்டிடியூட்ஸ் இருக்கும். அதனால் கொஞ்சம் கூல் அப்படின்னு மைண்ட் செட் கொண்டு போங்க. சந்திரன் 2ஆம் இடத்துக்கு போகிறார். அங்கே சனி பகவானுடன் இருக்க போகிறார். உங்கள் ராசியின் அஷ்டமஸ்தானத்தை பார்க்க போகிறார். அப்போது உங்களுக்கான மனநிலை எப்படி இருக்கும்? எதையுமே கரெக்டாக பண்ணணும்னு எண்ணம் கொண்டு போகணும். இல்லீகல் டிரான்சாக்ஷன்ஸ் எதுவுமே பண்ணக்கூடாது. டீவியேஷன் அப்படிங்கிறதே வேண்டாம். ரோட் டைவர்ஷன் போட டைவர்ஷன் தான், வேறு எதுவும் கிடையாது. குறுக்கு பாதையெல்லாம் பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது. அந்த மாதிரி எண்ணம் வந்தால் தவறுதல்னு அர்த்தம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி அதை பண்ணாமல் நீங்கள் ஒழுங்கோட உங்கள் பாதையை வகுத்த பின்பு பயந்தன லாபம்னு ப்ரொசீட் பண்ணிட்டே போங்க. உங்களுக்கு சக்ஸஸ் உண்டு.
3, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். மீனராசி நண்பர்களே, உங்கள் ராசிநாதனான குரு 4ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ளர் வக்கரகதியிலே இருந்து தன் பார்வையினாலே 12ஆம் இடமான கும்பராசியை பார்க்க அங்கே ராகு இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இந்த ராகு விட்டு பிரிந்து வரக்கூடிய குரு சந்திரன் குருவின் வீடான மீனராசிக்குள்ளே வரார். சனி பகவானுடன் தொடர்பு கொள்கிறார். உத்திரட்டாதி என்கிற சனியுடைய ராசிக்குள்ளரையே உட்கார்றார். அந்த நட்சத்திரத்தோடைய சாரத்தை தொடும்போதே தாயின் அன்பு கிடைத்து விடும். பாசமாக இருப்பாங்க. நார்மலாக இந்த சனியே அலி கிரகம்னு சொல்லுவோம், சந்திரன் தாய் கிரகம்னு சொல்லுவோம். 2 பேரும் சேர்ந்தால் குடும்பத்தில் இணைபிரியாத ஒரு ஆசை, பாசம், குடும்பத்தினை பற்றின எல்லாரையும் அரவணைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் கொடுக்கும். அதனால் ஒரு தாய் போல் எல்லாரையும் இன்றைக்கி காவந்து பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது இன்றைக்கி தெரியுது. அது உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுப்பதற்கு 2, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கட்டும். வாழ்க வளத்துடன்.